ஆனா திமுக அங்க வைக்கிட்ட கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல. மக்களுடைய பிரச்சனையே சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவா குறிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயிரை கொடுத்த தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் நம்ம நடந்தோம். நம்ம கூட்டணியில யார் யார் நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணியில நம்பி எங்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பா செயல்பட்டு அண்ணா திமுக நிற்கின்ற வேட்பாளரை விட கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளர்களை பாடுபட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய இயல்பான எண்ணம் உடையவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தலைவராக இருக்கிறாரோ அப்படி கழக நிர்வாகிகளை தொண்டரையும் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கின்றார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்ந்து நிர்வாகி வரை யார் நிற்கிறாங்க இல்ல, தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அண்ணா திமுக. எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி பணியாற்றார்கள், அதுபோல ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம்.